தேவாரமும் திருவாசகமும் எழுதப்பட்ட காலத்தில் இந்துக்கள் என்ற சொல்லே கிடையாது. அங்கே உள்ளூரிலே இருக்கக்கூடிய மக்கள் இதை எதிர்க்கிறார்களா என்றால் அவர்கள் அன்றும் எதிர்க்கவில்லை, இன்றும் எதிர்க்கவில்லை. நாகூரிலே இருக்கக்கூடிய தர்காவுக்கு எல்லோரும் போகிறார்கள், வேளாங்கண்ணிக்கு எல்லோரும் போகிறார்கள். மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். பாபர் மசூதியை இடித்து அதை ஒரு கலவரம் பண்ணி அதை வைத்துக்கொண்டு ஆட்சியை பிடித்து விட்டதாக நினைக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கமே கலவரத்தின் மூலம் ஆட்சியை பிடிப்பது. கோயில் என்பது ஆன்மீக தலமாக இல்லாமல் ஒரு அராஜக தலமாக மாற்றுவதற்கு மறைமுகமாக நீதிமன்றமே துணை புரிகிறதோ என்று நினைக்க தோன்றும். அதிமுக இப்போது இரண்டாக இருக்கிறது. அதற்கு பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மாற்று அல்லது எதிர் நாங்கள் தான் என்பதை காட்டிக்கொள்வதற்கு பிஜேபி முயற்சி செய்கிறது. சார் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு பெரிய இஷ்யூ நடந்துகிட்ருக்கு. அதுதான் இப்போ பேசும் பொருளாக இருக்குது. இந்து முன்னணியர் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த மாதிரியான அந்த மலையில் தர்காவும் இருக்குது, கோவிலும் இருக்குது அப்படின்றக்காண்டி சிறுபான்மையர் மக்களை எதிர்த்து அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே கோழி ஆடு மாடு எதுவும் வெட்டக்கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க. அது பெரும் அளவில் பேசப்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் அவங்க கோழி வெட்டுறது, ஆடு வெட்டுறது, மாடு வெட்டுறதுலாம் நடந்துட்டு தான் இருந்தது. ஆனால் இப்போ இந்த நேரத்தில் அவங்க இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அங்கே 144 தடை சட்டமும் அறிவிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே சரியா? இது நம்ம இந்த கோயில் வழிபாடு அப்படி பார்க்குற போது ஒரு பழமொழியை நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளணும். அந்த பழமொழி என்ன அப்படின்னா, ரிஷி மூலமும் நதி மூலமும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவதற்கு காரணம் என்னென்னா, அதனுடைய மூலம் சரியாக இல்லாமல் இருக்கலாம் என்பதால் அப்படி சொல்லுகிறார்கள். அதுபோலவே இப்போ திருப்பரங்குன்றம் என்பது முருகன் கோவில், எங்களுடைய கோவில், இது இந்துக்கள் கோவில் என்று அவர்கள் சொன்னால் வரலாற்றை பின்னோக்கி பார்க்கிற போது உண்மையிலேயே அந்த கூற்று சரியா என்பதை பார்க்க வேண்டி வருகிறது. உண்மையில் அது முருகன் கோவிலாக ஆவதற்கு முன்னால் அது சமண கோவிலாக இருந்தது. திருப்பரங்குன்றம் ஒரு சமண கோவில். பழனியிலே இருக்கக்கூடிய பழனி முருகன் ஒரு சமண உருவத்துடன் தான். அந்த ஆண்டி கோலம் என்பதே சமணர்களுடைய கோலம்தான். நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் வரலாற்றினுடைய நோக்கிலே மகேந்திர பல்லவன் சமணனாக இருந்து சைவத்திற்கு மாறியதற்கு பிறகு பல சமண கோவில்களை இடித்தான். பல சமண கோவில்களை சைவ கோவில்களாக மாற்றினான். இந்த வரலாற்று பின்னணியில் திருப்பரங்குன்றத்தை பார்ப்பீர்களே ஆனால் திருப்பரங்குன்றமே ஆதி நாட்களில் ஒரு சமண கோவிலாகத்தான் இருந்தது. அதற்கு உரிமை வேண்டும் என்று யாராவது கேட்டால் சமணர்கள் தான் உரிமை கோர வேண்டும், இவர்கள் கோர முடியாது. நாங்கள் இந்துக்கள், இந்த இந்துக்கள் என்ற இன்னும் சொல்ல போனால் தேவாரமும் திருவாசகமும் எழுதப்பட்ட காலத்தில் இந்துக்கள் என்ற சொல்லே கிடையாது. தமிழ்நாட்டில் இருந்த சொல் சைவம், வைணவம் இரண்டும் தான். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தங்களை வைணவர்களாகவும் சைவர்களாகவும் தான் அடையாளப்படுத்தி கொண்டார்களே தவிர இந்துக்கள் என்ற பார்வையே அவர்கள் யாருக்கும் கிடையாது. இந்துக்கள் என்ற பார்வை என்பது பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் தான் வந்தது. ஆக இங்கே இருந்தக்கூடிய மதம் என்பது 2 சமயங்கள் பிரிவுகள் இருக்கின்ற காலகட்டத்தில் பல்வேறு சமய பிரிவுகள் இங்கே சேர்ந்தன. அதிலே சமணம், பௌத்தம் முதலியவற்றை சொல்லலாம். இந்த மோதல்கள் இவர்கள் மத்தியிலே ஏற்பட்டு அந்த மோதலிலே பல சமண கோவில்கள் சைவ கோவில்களாக மாற்றப்பட்டன. அப்படி மாற்றப்பட்ட கோவில்களில் ஒன்றுதான் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலும். அதனுடைய பூர்வீகம் என்று சொன்னால் சமணத்திற்குத்தான் சொல்ல வேண்டும். ஆகவே இவர்கள் எந்தவிதமான வரலாற்று ஆதாரமும் இல்லாமல் இது எங்களுடைய கோவில், எப்படி இவர்களுடைய கோவிலாகும்? இது என்ன, இவர்கள் முன்னோர்கள் ஏதாவது அறக்கட்டளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள்? அது மலை. மலை என்பது அரசினுடைய சொத்து, உன்னுடைய சொத்து அல்ல. யாரும் தனிப்பட்ட முறையில் உரிமை கொண்டாட முடியாது. ஆக அந்த கோவிலில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சமண கோவில் என்பது சமணம் முற்றாக தமிழ்நாட்டில் அழிக்கப்படுகிற போது அங்கே ஒரு முருகன் கோவில் வந்தது. முருகன் கோவில் பத்தாது என்று சொல்லி மேலே ஒரு சிவன் கோவிலையும் காசி விஸ்வநாதர் கோவிலையும் கொண்டு வந்தார்கள். பிறகு காலப்போக்கிலே இஸ்லாமியர்களுடைய செல்வாக்கு இங்கே இருந்தபோது ஒரு தர்கா ஏற்படுத்தப்பட்டது.
அது ஏற்படுத்தப்பட்ட போது மக்கள் யாரும் எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. நாம் எதை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே உள்ளூரிலே இருக்கக்கூடிய மக்கள் இதை எதிர்க்கிறார்களா என்றால் அவர்கள் அன்றும் எதிர்க்கவில்லை, இன்றும் எதிர்க்கவில்லை. நாகூரிலே இருக்கக்கூடிய தர்காவுக்கு எல்லோரும் போகிறார்கள், வேளாங்கண்ணிக்கு எல்லோரும் போகிறார்கள். மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். மக்கள் ஒற்றுமையாக இருப்பதை எப்படியாவது குலைத்து அதை வைத்து ஒரு அரசியல் பண்ணி வரப்போகிற தேர்தலில் ஏதாவது லாபம் அடைய முடியுமா என்பதற்காக பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் மற்றும் இந்து முன்னணி போன்ற கட்சிகளும் செய்கிற தந்திரம் தான் இது மக்களிடம் எடுபடாது. இல்லை, அங்கே தான் நம்ம கேள்வி என்னன்னா, மக்கள் வந்து அப்பயும் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எதிர்க்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்பயும் எதிர்க்கலை, இப்பயும் எதிர்க்கலை. அங்கே இருக்கிற மக்கள் கூட அதை தான் சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாமே புதுசாக வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு ஒரு மத கலவரத்தை தூண்டுற மாதிரியான செயல்கள் பண்ணுறாங்க. உள்ளூர் மக்கள் போராடலை, நீங்கள் சொன்னது மாதிரி அவங்க யாரும் வந்து போராடலை. இது முழுக்க முழுக்க வெளியிலேருந்து இருக்கிறவர்கள் இங்கே வந்து இருந்து கொண்டு உள்ளூர் மக்கள் மாதிரி தங்களை காண்பித்து கொண்டு போராடுகிறார்கள். இது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கமானது. ஒரு ஆன்மீக போராட்டமே அல்ல. தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பேருமே இந்து முன்னணியை சார்பாக எல்லா பேரும் கலந்துக்கிறதா செய்திகள் பரவலாக வெளியே வந்து. அதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்து முன்னணியில் அப்படின்னா வெவ்வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய இவர்கள் அணி திரட்டி இங்கே வருகிறார்களே தவிர, அந்த திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிற மக்கள் எந்த விதமான எதிர்ப்பை அன்றும் தெரிவிக்கவில்லை, இன்றும் தெரிவிக்கவில்லை என்பது நிரூபணமாகிறது. அது சிறுபான்மையினர் மேலே தான் வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் செய்கிறாங்க. ஆமாம், முக்கிய காரணம் என்னென்னா, அவர்கள் ஏற்கனவே பாபர் மசூதியை இடித்து அதை ஒரு கலவரம் பண்ணி அதை வைத்துக்கொண்டு ஆட்சியை பிடித்து விட்டதாக நினைக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கமே கலவரத்தின் மூலம் ஆட்சியை பிடிப்பது. கலவரத்தை உண்டு பண்ணினால் மக்கள் அதை பற்றி பேசுவார்கள். பேசுகிற போது இந்துக்கள் என்ற உணர்வை ஏற்படுத்தி அதை அரசியல் லாபத்திற்கு பயன்படுத்தலாம் என்றதை அவர்கள் குஜராத்திலே செய்து பார்த்தார்கள். ஆனால் அதே போலவே வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்திலும் செய்து பார்த்தார்கள். அந்த உத்தியை தமிழ்நாட்டிலும் கையாளலாம் என்று நினைக்கிறார்கள். அந்த உத்தி வந்து வேறு இல்லை, அந்த உத்தி தமிழ்நாட்டில் வந்து எடுபடாது. இது இந்த மண் வேறு, இதனுடைய கலாச்சாரம் வேறு, இதனுடைய பண்பாடு வேறு. நீங்கள் பார்ப்பீர்களேனால் கடந்த தேர்தலில் எந்த ராமர் கோவில் கட்டினார்களோ அந்த தொகுதியிலேயே பிஜேபி வெற்றி பெறவில்லை. அந்த தொகுதி மக்களை கூட பிஜேபியை நிராகரித்து விட்டார்கள். காரணம், இவர்கள் செய்த ஏகப்பட்ட கோளாறுகள் அவர்கள் அங்கே செய்திருக்கிறார்கள். பல பேருடைய நிலங்களை எடுத்தார்கள். அவர்களுக்கெல்லாம் சரியான காப்பீடு கொடுக்கவில்லை, இழப்பீடு கொடுக்கவில்லை. இப்படி பல்வேறு காரணங்களால் அந்த மக்களே ராமர் கோவில் கட்டிய இடத்திலேயே வெற்றி பெற முடியாமல் செய்து விட்டார்கள். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டினுடைய பின்னணி, அதனுடைய வரலாறு, அதனுடைய பண்பாடு என்பதே வேறு விதமானது. இங்கே இந்த விளையாட்டெல்லாம் நடக்காது. மத்தியிலே ஆட்சியில் இருக்கிறோம் என்பதை வைத்துக்கொண்டு ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்கிறார்கள். வெற்றி பெற மாட்டார்கள். பிஜேபி வந்து இந்து முன்னணியை வச்சு இந்த மத கலவரத்தை தூண்டுறாங்கன்னு சொல்லப்படுது. அது உண்மைதானா? அதாவதுங்க, பிஜேபி, இந்து முன்னணி, சங் பரிவார், ஆர்எஸ்எஸ் எல்லாம் வந்து வெவ்வேறு அமைப்பு இல்லை. அரசியலுக்காக, தேர்தலுக்காக அவங்க பிஜேபிங்கிற அரசியலை வைத்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற அமைப்புகள்லாம் இதனுடைய குட்டி பிசாசுகள் தான். இதுதான் பெரிய பிசாசு, இதெல்லாம் குட்டி பிசாசு. அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள்னா, தேவைப்படுகிற போது அவர்களே வருவார்கள் போராட்டத்திற்கு. மற்ற நேரங்களில் இந்த பிசாசுகளை எல்லாம் தூண்டிவிட்டு நீ ஆட்டம் போடு என்று சொல்வார்கள். அப்படித்தான் இந்து முன்னணியும் மற்றவையும். அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அரசியல் தளத்தில் சில பேர் இயங்குகிறார்கள், சிலர் அரசியல் இல்லாத சாமி, ஆன்மீகம், கடவுள் என்று சொல்லிக்கொண்டு, மதம் என்று சொல்லிக்கொண்டு அதே தங்களுடைய ஆட்டத்தை ஆடுகிறார்கள். இப்போ சமீப காலமாக வந்து தமிழக அரசு மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, ஆர்ப்பாட்டம் போராட்டங்களுக்கு அனுமதியை கொடுக்கறதில்ல அப்படின்னு பல தரப்பு கட்சிகள் வந்து விமர்சனம் செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த இஷ்யூவில் தமிழக அரசு வந்து அந்த போராட்டங்களுக்கு 1 மணி நேரம் வந்து உத்தரவு கொடுத்ததா செய்திகள் வந்து வெளியாகிட்டே இருக்குது, அனுமதி கொடுத்ததா. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பது வேறு. இவர்கள்லாம் அரசியல் கட்சி இல்லை. இவர்கள் வந்து வேறொரு அரசியல் கட்சியினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய கலவரத்தை தூண்டக்கூடிய கலவர சக்திகள், மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிற சக்திகள். ஆக இவர்களை அரசு அணுகுகிற போது அதே மாதிரி அரசியல் கட்சியை அணுகுவது போல் அணுக முடியாது. அரசியல் கட்சியை அணுகுவதற்கும் மதவாத சக்திகளை அணுகுவதற்கும் நிச்சயமாக வேறுபாடு இருக்கும்.
அந்த வகையில் தான் தமிழக அரசு செயல்படுகிறது என்று நான் பார்க்கிறேன். ஆனால் அதே சமயம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னதாக அறிகிறேன். முற்றிலும் தகவல்கள் கிடைக்காத நேரத்தில் அவர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் மாத்திரம் செய்யலாம் என்று சொல்லியிருப்பதாக தெரிகிறது. உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொண்ட மறுபரிசீலனை செய்வது நல்லது, அல்லது தமிழக அரசு மேல்முறையீடு செய்யலாம். ஏனென்று சொன்னால் 1 மணி நேரம் என்று நீங்கள் கொடுத்தால் அந்த 1 மணி நேரம் என்பதே ஒரு கலவரத்தை நடத்த முடியும். அதை அங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஏதாவது போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்கள் இருக்கின்றன. சென்னையிலேயே கூட நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் போராட்டம் நடத்த வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட இடம் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதுபோலவே அரசு ஒதுக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் போராட்டம் நடத்தலாம். அதை விட்டு கோயிலிலேயே 1 மணி நேரம் போராட்டம் நடத்துவது என்பது, கோயில் என்பது ஆன்மீக தலமாக இல்லாமல் ஒரு அராஜக தலமாக மாற்றுவதற்கு மறைமுகமாக நீதிமன்றமே துணை புரிகிறதோ என்று நினைக்க தோன்றும். இல்லை, கோவிலுக்குள்ளேயே பாஜக கொடியோட உள்ளே போய் போராட்டம் பண்ணதாலும் அதெல்லாம் அதை தவிர்க்கணும். நீதிமன்றம் உரிமை என்ற அளவில் மாத்திரம் பார்க்கக்கூடாது. அதை சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதையும், எந்த சக்திகள் போராடுகின்றன என்பதையும் கணக்கிலே எடுத்துக்கொண்டு அவர்கள் உரிமையை பாதுகாக்கிற வகையில் தீர்ப்பளித்திருந்தால் நன்றாக இருக்கும். இப்போது கூட ஒன்றும் கெட்டுவிடவில்லை. மாநில அரசு மேல்முறையீட்டிற்கு செல்லலாம். இப்போ இந்த மாதிரியான இஷ்யூ எல்லாமே பாஜக பின்னணியில் இருக்கும்போது எலெக்ஷனை ஒட்டி தான் இந்த மாதிரியான கலவரங்களை தோன்றது, மத பிரச்சனையை உருவாக்குறது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் ஈடுபடுவாங்கன்ற ஒரு விமர்சனமும் பாஜக மேலே இருக்குது பொதுவாக. இப்போ இந்த 2026 எலெக்ஷன் வர நேரத்தில் இந்த இஷ்யூ பெருசாகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நிச்சயம். ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போவே தேர்தலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எந்த தொலைக்காட்சியில் விவாதங்கள் பார்த்தாலும் தேர்தல் பற்றி தான் பேசப்படுகிறது. ஆகவே பாரதிய ஜனதாவினுடைய முக்கியமான நோக்கம் தேர்தல் தான். தேர்தலில் தங்களை எப்படியாவது 2வது இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதாவது அதிமுக இப்போது 2ஆக இருக்கிறது. அதற்கு பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மாற்று அல்லது எதிர் நாங்கள் தான் என்பதை காட்டிக்கொள்வதற்கு பிஜேபி முயற்சி செய்கிறது. அந்த முயற்சியினுடைய விளைவாகத்தான் இப்போதே அதை எடுக்கிறார்கள். இப்போதே அதிமுகவை பின்னுக்கு தள்ளி விடுவது. தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி ஆட்சிக்கு மாற்று கட்சி எதிர்கட்சி என்றால் நாங்கள் தான் என்று தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஆட்சியை பிடிப்போம் என்று அவர்கள் முயலவில்லை. அவர்களுக்கு தெரியும் ஆட்சியை பிடிக்க மாட்டோம் என்று. ஆக ஆட்சியை பிடிப்பது நோக்கமல்ல. ஆனால் 2வது சக்தியாக வந்தால் தமிழ்நாட்டில் கலவரங்களை பெரிய அளவில் செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த கலவரங்களை பெரிய அளவில் செய்ய முடியும் என்று சொன்னால் தாங்கள் ஒரு சக்தி என்பதை காண்பிக்க வேண்டும். அந்த ஒரு சக்தி என்று சொன்னால் எதிர்கட்சியிலேயே நாங்கள் தான் போராடுகிற கட்சி, அதிமுக அல்ல என்பதை காட்ட விரும்புகிறார்கள். ஆகவே இது முழுக்க தேர்தலை நோக்கி நடக்கிற ஒரு பயணம்தான். இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான செயல்களை செய்யணும், எப்படி இந்த விஷயத்தை அணுகணும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது தமிழக அரசை பொறுத்தவரையில் இது ஒரு அரசியல் கட்சியின் போராட்டமாக பார்க்கக்கூடாது. இது ஒரு மதவாதிகளினுடைய கலவரத்தை தூண்டுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய போராட்டமாக பார்க்க வேண்டும். ஆகவே சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பது தான் இவர்களுடைய நோக்கம். சட்டம் ஒழுங்குக்கு அரசமைப்பு சட்டத்தினுடைய தத்துவங்களுக்கு உட்பட்டு போராடுவது அல்ல. அதற்கு மாறாக ஒரு போராட்டத்தை நடத்தி கலவரத்தை நடத்துவது என்று சொல்லுகிற போது வெறும் லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று மாநில அரசு தமிழக அரசு பார்க்கக்கூடாது. இதை கலவர பூமியாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி என்ற அளவில் அதை தடுப்பதற்கு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று சொன்னால் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் காவல்துறை தன்னுடைய விருப்பத்திற்கு எதையும் செய்யாமல் அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து இயங்க வேண்டும் என்பது அரசுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.